உங்க வீட்ல இருக்க ரோஜா செடிக்கு இந்த ஒரே ஒரு டானிக் மட்டும் குடுத்து பாருங்க. குடுத்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த வீடியோல பார்ப்பீங்க. என்னோட ரோஜா செடி நெறைய வந்து லீவ்ஸ்லாம் நமக்கு விழுந்துட்டு, இது போல வெறும் குச்சி மட்டும் தான் இருந்தது. இந்த டானிக்க நான் தண்ணீல டைல்யூட் பண்ணிட்டு குடுத்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு எனக்கு துளிர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயங்கர ஹெல்த்தியான துளிரா வந்தது. இருக்கிற எல்லா கணுக்கள்லுமே எனக்கு வந்து துளிர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா ஹெல்த்தியாவும் இருந்தது. இது வெறும் ஹோம்மேட் நமக்கு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ணியிருந்தோம். இதுக்கு தேவையானது 2 பொருள் தான் தேவைப்பட்டுச்சு. சூப்பரான ரிசல்ட்ஸ் இன்ஸ்டன்ட்டாவே நமக்கு கிடைச்சிரும். நீங்க இத குடுத்த 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 வாழைப்பழத்த வந்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா எடுத்து கட் பண்ணி போட்டுருக்கேன். அழுகிய வாழைப்பழம் மட்டும் எதுவும் எடுக்காதீங்க. ஃபங்கஸ் வந்துரும். இது கூட 2 டீஸ்பூன் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்ததுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு, இத 15லிருந்து 20 நாள் வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. எந்த ஷேக்கும் நீங்க பண்ணாதீங்க. அப்படியே வந்து நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு, அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறமா நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. இது போல தான் நல்லா நொதிச்சு கிடைச்சிருக்கும். இதுல நல்ல குட் பாக்டீரியாஸ் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல வந்து நமக்கு ஸ்மெல் எதுவுமே வராது. நல்ல பஞ்சாமிர்தம் ஸ்மெல் தான் வரும். இது எதனால நம்ம டானிக்னு நான் சொல்றேன்னா, நிறைய குட் பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால டைல்யூட் பண்ற ரேஷியோ ரொம்ப முக்கியம். இது நமக்கு சிரப் மூடி இருக்கும். அதுதான் நான் எடுத்திருக்கேன். அது 10 ml. அது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மூடி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்க ஈவினிங் டைம்ல உங்க வீட்ல இருக்க ரோஜா செடியில கொடுத்துருவாங்க. சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது ரோஜா செடிக்கு மட்டும் கிடையாது. உங்க வீட்ல இருக்க எல்லா பூச்செடி, பழச்செடி, காய்கறி செடி எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். வேற ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். பாய்.